ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து வென் டயக்ராம். வென் டயக்ராம்னா நம்மளோட லோயர் கிளாஸஸ்ல இந்த டாபிக்ல சம்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருப்போம். அதுவே எக்ஸாம்ஸ்ல வென் டயக்ராம் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி வரப்போகுதுங்கிறது தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ ஞாபகம் இருக்காதவங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். வென் டயக்ராம்னா என்னன்னா வெவ்வேறு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆர் செட்ஸ் ஆஃப் திங்ஸை பத்தி பேசும்போது அதுக்கான அந்த ரெண்டோ மோர் தேன் 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸுக்கான ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பண்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வென் டயக்ராம்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு ஸ்கொயருக்குள்ள ஏ அண்ட் பின்னு 2 குரூப்ஸ் இருக்கு. அந்த 2 குரூப்ஸ்க்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் இந்த டயக்ராம் மென்ஷன் பண்ணுது. ஸோ ஏ அண்ட் பி ஒன்று மேல ஒன்று இப்படி ஓவர்லாப் ஆகி இருக்கு அப்படின்னா ஒரு காமனான 2 குரூப்ஸுக்கு நடுவில் ஏதோ ஒரு காமன் திங் கொஞ்சம் இருக்குன்னா இந்த மாதிரி ஓவர்லாப் ஆகி இருக்கும். இப்போ 2 ஏ அண்ட் பிங்கிற 2 குரூப்புக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை, ரெண்டுமே வெவ்வேறு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அப்படின்னா இப்படி ஓவர்லாப் ஆகாம தனித்தனியா நம்ம போடுவோம். அதுவே 2க்கும் ஏதோ ஒரு காமன் திங் இருக்கு, 2க்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு அப்படின்னா அதை நம்ம இப்படி ஒன்றுக்கு மேல ஒன்று இப்படி ஓவர்லாப் ஆகி போடுவோம். ஓகேவா? ஸோ இதை எப்போவுமே நம்ம மோஸ்ட்லி பார்த்தது எல்லாமே நம்ம சர்க்கிள்ஸில் தான் நம்ம டிஃப்ரெண்ட் குரூப்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நம்ம ஸ்கூல்ஸில் படித்தப்போ மோஸ்ட்லி இந்த சர்க்கிளை வச்சு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஆனால் எப்போவுமே அந்த சர்க்கிளில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணுமா அப்படின்னா அப்படி இல்லை. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை வச்சு கூட நம்மளோட வெவ்வேறு குரூப்ஸை டிஃபர் பண்ணுறதுக்கு வெவ்வேறு ஷேப்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அனிமல்ஸை பற்றி நம்ம அனிமல்ஸை பற்றி எழுத போகிறோம் அப்படின்னா, ஸோ அனிமல்ஸை நான் ஒரு ஸ்கொயரை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அண்ட் அதுலேயே கேட்டை பற்றி நான் ஒரு ட்ரையாங்கிளாக சொல்கிறேன். ஒரு டாகை பற்றி டாகை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப்ஸை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை வச்சும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னா, அனிமல் ஸ்கொயரா, இதில் கேட் ஒரு குரூப்பு, சர்க்கிள் ஒரு குரூப், இப்படியும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை வச்சும் டிஃப்ரெண்ட் குரூப்ஸை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆர் ஒரே ஷேப் இந்த மாதிரி சர்க்கிளை வச்சும் நீங்கள் இப்போ இந்த இதில் என்ன மாதிரி வரும், இந்த ஸ்கொயர் தான் நம்மளோட அனிமல்ஸ் குரூப்பாக இருக்கும். ஏங்கிறது கேட் இங்கே வராது, ஏன்னா ரெண்டுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. இங்கே எப்படி எடுத்துக்கலாம், ஹெர்பிவோரஸ் ஆம்னிவோரஸ் கூட எடுத்துக்கலாம். கார்னிவோரஸ் அதாவது வெறும் ஹெர்ப்ஸ் சாப்பிடுறது, அதை ஏன்னு வச்சுட்டு கார்னிவோரஸ். ஃப்ளஷ் ஈட்டர்ஸை நம்ம பீன்னு வச்சுட்டோம்னா ரெண்டுமே சாப்பிடுற அனிமல்ஸும் இருக்கு இல்லையா, அப்போ அதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்த மாதிரியும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். சர்க்கிள் ஏ வந்து ஹெர்பிவோரஸ், சர்க்கிள் பி வந்து கார்னிவோரஸ். ரெண்டுக்கும் காமனா இருக்கிறத நம்ம ஆம்னிவோரஸ்ன்னு சொல்றோமா, ரெண்டுமே சாப்பிடுவோம். ஹெர்ப்ஸும் சாப்பிடும், இதையும் சாப்பிடும்னு சொல்லும்போது ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே மல்டிபிள் குரூப்ஸை சர்க்கிளில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு இல்லை, என்ன ஷேப்ஸை வச்சு வேணா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா ரெண்டுக்கும் ஏதோ ஒரு காமன் திங் இருக்குன்னா ஒன்னோட ஒன்று ஓவர்லாப் ஆகியிருக்கும், நம்மளோட இந்த எக்ஸாம்பிள் டயக்ராம்ல இருக்கிற மாதிரி. ஆர் அந்த 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ஸும் இல்லைன்னா இந்த டாக் அண்ட் அனிமல் மாதிரி நம்ம நான் ஓவர்லாப்பிங் இமேஜஸாக தான் அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வென் டயக்ராம். வென் டயக்ராமோட ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டைரெக்டாக எக்ஸாம்பிள் போகலாம். இதை 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வென் டயக்ராம்ஸில் வரும். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே ஃபெமிலியர் ஆனதான். ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, பர்டிகுலர் குரூப்ஸோட ரிலேஷன்ஷிப்ஸை மென்ஷன் பண்ணி நமக்கு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின்லேருந்து நம்ம வென் டயக்ராமை கிரியேட் பண்ணி அதை நம்ம சால்வ் பண்ணி அதுலேருந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் டைப்பு. செகண்ட் டைப்பு நம்ம அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்பு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, in a cricket school 12 players like bowling, 15 like batting, 5 like both. Then how many players like either bowling or batting அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு கிரிக்கெட் ஸ்கூல்ல 12 பேருக்கு பவுலிங் பிடிக்கும், 15 பேருக்கு பேட்டிங் பிடிக்கும்,
5 பேருக்கு ரெண்டுமே பிடிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, தென் ஹவு மெனி பிளேயர்ஸ் லைக் ஐதர் பவுலிங் ஆர் பேட்டிங். பவுலிங்கோ பேட்டிங்கோ ரெண்டுல ஏதோ ஒன்ன பிடிச்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத நல்லா கவனிச்சீங்கன்னா எத்தனை பேரை சர்வே பண்ணிருக்காங்கனாலே ஏதோ பவுலிங் கிரிக்கெட் ஸ்கூல்னு போகும்போது பவுலிங் பேட்டிங் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சுதான் இருக்கும். ஸோ இது இதே கொஸ்டினை 2 விதமா கேட்கலாம். ஐதர் பவுலிங் ஆர் பேட்டிங்னா பவுலிங்கோ பேட்டிங்கோ ரெண்டுல ஏதாவது எதை பிடிச்சிருந்தாலும் எதைனாலும் பிடிச்சவங்க எத்தனை பேருன்னு கேட்கறது இருக்கும். அதே மாதிரி எத்தனை பேரை சர்வே பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாலும் இதே ஆன்சர் தான் நமக்கு வரும். அப்போ நம்ம இத வென் டயக்ராம் போட்டும் சால்வ் பண்ணலாம். ஆர் மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மொத்தம் எத்தனை ஐதர்னு கொடுத்ததுனால பேட்டிங் பவுலிங் ரெண்டுல ஏதோ ஒன்னு பிடிச்சவங்க அப்படின்னு தானே இதுக்கு மீனிங் ஆகும். அதனால்தான் இந்த நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பிளஸ் நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்படி பார்த்தா நம்மளோட நம்பர் ஆஃப் ஏங்கிறத பவுலிங்னும் நம்பர் ஆஃப் பிங்கிறத பேட்டிங்னு வச்சுட்டோம்னா இந்த நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ரெண்டுமே பிடிச்சவங்கன்னு வந்துடும். ஸோ இந்த ஃபார்முலா எல்லா நேரமும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமான்றது டவுட். அப்போ நமக்கு வென் டயக்ராம் யூஸ் பண்ணோம்னா நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எந்த ஒரு ஃபார்முலாவும் நம்ம ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அப்போ இதுல வென் டயக்ராம் நான் இந்த இடத்துல போடுறேன். வென் டயக்ராம் சால்வ் பண்றதா இருந்தா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறேன், பவுலிங்க ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஸோ இத பவுலிங், இன்னொரு சர்க்கிள் பேட்டிங். எனக்கு கொஸ்டின் படி என்ன, பவுலிங் பிடிச்சவங்க 12 people, பேட்டிங் பிடிச்சவங்க 15 அண்ட் 5 லைக் போத். அப்ப காமனா ரெண்டையுமே பிடிச்சவங்க 5 பேரு. இப்போ இதுல இருந்து நீங்க தனித்தனியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சுட்டீங்கன்னா கடைசியா எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்ப 12 வந்து பவுலிங் பிடிச்ச மொத்த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த 5 இதுல இருந்து மைனஸ் பண்ணா எனக்கு கிடைக்கிறது வெறும் பவுலிங் மட்டும் பிடிச்சவங்க. சிமிலர்லி இங்க நான் இந்த காமனான 5 மைனஸ் பண்ணா எனக்கு ஒரு 10 கிடைக்குமா. அப்ப 7 வந்து ஒன்லி பவுலிங், 10 people like only batting, 5 பேருக்கு ரெண்டுமே பிடிக்கும். இதுவும் கிடைச்சிச்சா நமக்கு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி வென் டயக்ராம் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுல இருந்து இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஐதர் பவுலிங் ஆர் பேட்டிங் ரெண்டுல எதை பிடிச்ச ஏதாவது ஒண்ணு பிடிச்சவங்க அப்படின்னு எடுக்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப நம்ம கேட்டிருக்கிற கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னா 7 plus 10 plus 5 that is 22. அப்படி இல்லாம இந்த கொஸ்டின்லயே how many players like only bowling அப்படின்னு கேட்டா நம்ம ஆன்சர் 7 எழுதலாம். ஒன்லி பேட்டிங்னு கேட்டா ஆன்சர் 10 எழுதுவோம். போத்துங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஏதோ ஒன்று பிடிச்சவங்க அப்படின்னா இதுல இருக்கிற எல்லாரும், அதாவது எத்தனை பேர் சர்வேல இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணா நமக்கு 22. ஸோ இந்த இண்டிவிஜுவல் கவுண்ட்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த 3 ஆட் பண்ணோம்னா ஐதர் பவுலிங் ஆர் பேட்டிங்கோட கவுண்ட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ வென் டயக்ராம் கிரியேட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ண வேண்டியது இல்லை. சம்டைம்ஸ் நமக்கு கன்ஃபியூஸும் ஆகலாம், எதுக்கு எந்த மாதிரியான ஃபார்முலா அப்ளை பண்ணணும், எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணுங்கிற கன்ஃபியூஷனும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வென் டயக்ராமை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது போட்டு அதை மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணுற வேண்டியதே இல்லை. நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு வென் டயக்ராமை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாலும் யூ கேன் ஆன்சர் அட் த எண்ட். ஓகே, இது இன்னொரு எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, in a survey it was found that 21 people read English newspapers, 26 read Hindi, 29 read regional language newspapers. அந்த ஏரியா regional languageனா
நம்மளோட தமிழ்நாடுனா தமிழ் நியூஸ் பேப்பரா இருக்கும், ஆந்திரானா இங்கிலீஷ் தெலுங்கு நியூஸ் பேப்பரா இருக்கும். ஸோ அதுதான் ரீஜனல் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர்ஸ்னு சொல்றாங்க. அந்த ஏரியாக்கான லாங்குவேஜ் தான் ரீஜனல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். தமிழ்நாடுனா தமிழ், ஆந்திரானா தெலுங்கு, கேரளானா மலையாளம், அதுதான் ரீஜனல் லாங்குவேஜ். ஓகே, இஃப் 14 people read both English and Hindi newspapers, காமனா 14 வந்து both English and Hindi, 15 both Hindi and regional language, 12 people read both English and regional language, and 8 read all types of newspapers. அப்ப 8 பேரு எல்லா நியூஸ் தமிழ் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் அவங்களோட அந்த ரீஜனல் லாங்குவேஜ் அதையும் ரீட் பண்றவங்க. ஸோ 8 பேரு 3 டைப் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸுமே ரீட் பண்றவங்களா இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வென் டயக்ராம போட்டுட்டோம்னா இதுல கேட்டிருக்கிற எந்த கொஸ்டின்னாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும், அப்பவுமே பார்த்த மாதிரி. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், 3க்கும் வென் டயக்ராம் கிரியேட் பண்ணி நான் சால்வ் பண்ணிடுறேன். நான் இதை இங்கிலீஷ்னு வச்சுக்கிறேன், இது ஹிந்தி, இது ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ எனக்கு கொடுத்துருக்கிற டேட்டா படி இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனாக மொத்தமாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு முந்தின எக்ஸாம்பிளில் ஒன்லி அந்த பர்டிகுலர் குரூப் மட்டும் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அப்படி கண்டுபிடிச்சி எல்லாத்துலேயும் தனித்தனியாக நம்ம சால்வ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கேட்டுக்கிற கொஸ்டினை சால்வ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 21 ரீட் இங்கிலீஷ், 26 ரீட் ஹிந்தி, 29 ரீட் ரீஜனல் லாங்குவேஜ். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 14 ரீட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. அப்போ இந்த இடத்துல எனக்கு 14 வரும். 15 ரீட் ஹிந்தி அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ். அப்போ இங்கே எனக்கு 15 வரும். அண்ட் 12 ரீட் இங்கிலீஷ் அண்ட் ரீஜனல்னா இந்த இடத்துல எனக்கு 12 வரும். அண்ட் 8னா 3 காமன் ஆனது இந்த பாட்டா இருக்கு. ஸோ இது வந்து 8 people read all the 3. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த 8 இந்த 12ங்கிறதுல இந்த 8மே இன்க்ளூட் ஆயிருக்கும். கிளியர் தானே? ஏன்னா 21 பேர் மொத்தம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரீட் பண்றவங்க, அதுல 12 பேர் இங்கிலீஷ் அண்ட் ரீஜனல் ரீட் பண்றாங்க, அதுவே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரீட் பண்றவங்க 14 பேர். அப்ப இந்த 21 பேர்லயே இந்த 12 இருப்பாங்க, இந்த 14 இருப்பாங்க. ஆல்சோ இந்த 8மே இந்த 21க்குள்ள தான் இருப்பாங்க. அப்போ 8 வச்சு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம சால்வ் பண்ணிட்டே போனோம்னா நமக்கு ஃபைனலா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 8 ரீட் ஆல் த 3ன்னு இருக்கா, அப்ப அந்த 8 இன்க்ளூட் ஆனதுதான் இந்த 12. ஏன்னா 2 ரீட் பண்றவங்களும் இந்த 3 ரீட் பண்றவங்களோட சப்செட் தான். அப்போ இந்த 12ல இந்த 8ம் தான் இன்க்ளூட் ஆகி இருப்பாங்க. ஏன்னா அவங்க இந்த ரெண்டுமே ரீட் பண்ணுவாங்கங்கிற கணக்குல இந்த 8 மெம்பர்ஸும் சேர்ந்து தானே இருப்பாங்க. அப்போ இதுல இருந்து நீங்க 8 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 4. இந்த 4ங்கிறது என்ன கவுண்ட் அப்படின்னா வெறும் இங்கிலீஷ் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ் மட்டும் ரீட் பண்றவங்க, ஆனா ஹிந்தி ரீட் பண்ணாதவங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க கால்குலேட், இந்த 8 நான் மைனஸ் பண்ணி போடுறது 3மே ரீட் பண்ணாம அந்த பர்டிகுலர் 2 நியூஸ் பேப்பர்ஸை மட்டும் ரீட் பண்றவங்க தான் இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணி போடுறோம். ஸோ அதே மாதிரி இங்கே நான் 8 மைனஸ் பண்ணி எனக்கு 7 கிடைக்குமா, அந்த 7ங்கிறது அந்த 7 people ரீஜனல் லாங்குவேஜ் அண்ட் ஹிந்தியை மட்டும்தான் ரீட் பண்ணுவாங்க, ஆனா இங்கிலீஷ் 3மே ரீட் பண்ற அந்த இங்கிலீஷை ரீட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இங்கே 7 வரும். சிமிலர்லி இங்கேயும் நான் கால்குலேட் பண்ணேன்னா 8 மைனஸ் பண்ணி எனக்கு கிடைக்கிற 6 வந்து வெறும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷை ரீட் பண்றவங்களா இருப்பாங்களே தவிர அவங்க ரீஜனல் லாங்குவேஜ் ரீட் பண்ண மாட்டாங்க. அதை இன்க்ளூட் பண்ணும்போது தான் இங்கே 8ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த சப்செட்டோட கால்குலேஷன் உங்களுக்கு கிளியர் தானே? ஓகே, இப்போ அடுத்து நீங்க வெறும் ரீஜனல் லாங்குவேஜ் மட்டும் ரீட் பண்றவங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா
அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன தெரியும், 8 வந்து 3மே ரீட் பண்றவங்க, 12 இந்த 2 ரீட் பண்றவங்க, ஆனா இந்த 2 மட்டும் ரீட் பண்றவங்க 8 மைனஸ் பண்ணி 4 கிடைச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெறும் அந்த 2 மட்டும் ரீட் பண்றவங்க நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸ்ல நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நமக்கு இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஹவு மெனி பீப்புள் ரீட் ஒன்லி ரீஜனல் லாங்குவேஜ். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்கறது என்ன, வெறும் ரீஜனல் லாங்குவேஜ் மட்டும் படிக்கிறவங்க. அப்ப அந்த வெறும் அது மட்டும் படிக்கிறவங்க எனக்கு இங்கிலீஷும் படிக்க கூடாது, ஹிந்தியும் படிக்க கூடாது, அந்த ரெண்டுமே படிக்காம ஏதோ ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் மட்டும் ரீட் பண்றவங்க அப்படின்னு கேட்டா நம்ம எப்படி சால்வ், அதையும் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுவும் இந்த வென் டயக்ராம்ல இருந்தே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, மொத்த ரீஜனல் லாங்குவேஜ் ரீட் பண்றவங்க 29 பீப்புள், ஆனா அதுல 2மே படிக்கிறவங்களும் இருக்காங்க, 3 படிக்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த எல்லா கவுண்ட்டுமே இந்த 29க்குள்ள இன்க்ளூட் ஆயிரும். அப்ப வெறும் ரீஜனல் லாங்குவேஜ் மட்டும் கண்டுபிடிக்கிறவங்க என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இந்த 29ல இருந்து நமக்கு இந்த செட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்ம காமனா அவங்களோட மத்த நியூஸ் பேப்பர்ஸோட ரிலேட் ஆகி இல்ல காமனா இருக்காங்க இல்லையா, அந்த கவுண்ட் எல்லாம் நம்ம மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கிற வேல்யூ தான் அந்த பர்டிகுலர் ஒரு லாங்குவேஜ் மட்டும் ரீட் பண்றவங்களா இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த 29ல இருந்து இந்த 3ஐயும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும். 4, 8, 7 இந்த 3ஐயுமே நம்ம மைனஸ் பண்ணோம்னா இது எத்தனை, 11. அப்போ 4 + 8 + 7 வந்து நமக்கு 11 வரும். இந்த 3ஐயும் ரீட் பண்றவங்கள இந்த 3 கவுண்ட்டையும் 29ல இருந்து மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும், 29 மைனஸ் 8 + 7 15 + 4 19. ஸோ 10 கிடைக்குதா. அப்போ ஒன்லி ரீஜனல் லாங்குவேஜ் ரீட் பண்றவங்க நமக்கு 10 பீப்புள் தான். அதே மாதிரி மற்ற 2 லாங்குவேஜஸ்க்கும் கண்டுபிடிச்சோம்னா வெறும் 26 எல்லாமே ரீட் பண்றவங்க. அப்ப இதுலயும் நான் மைனஸ் பண்ணோம்னா இந்த 7, 8 அண்ட் 6 இந்த 3ஐயும் 26ல இருந்து நான் மைனஸ் பண்ணணும். அப்ப 7 + 8 15, 15 + 6 21. அப்ப 26 மைனஸ் 21 எனக்கு 5. அப்ப இந்த 5 தான் எனக்கு ஒன்லி இந்த பர்டிகுலர் லாங்குவேஜை மட்டும் ரீட் பண்றவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் நான் கால்குலேட் பண்ணேன்னா இங்க 4, 8, 6 இருக்கா, 18. அப்போ 21 மைனஸ் 18 நான் பண்ணா எனக்கு கிடைக்கிறது 3. அப்ப இந்த வெறும் 3 பீப்புள் தான் ஒன்லி இங்கிலீஷை ரீட் பண்றாங்க. ஸோ இப்போ நமக்கு எல்லா இடத்துலையுமே அந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் மட்டும் இருக்கிற அந்த இண்டிவிஜுவல் கவுண்ட் நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம இப்போ ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி பீப்புள் வேர் சர்வே, மொத்தம் எத்தனை பீப்புள் சர்வே பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எல்லாமே இண்டிவிஜுவல் நமக்கு இங்கே இருக்கா, மொத்த பீப்புள் சர்வே பண்ணது அப்படின்னா இந்த இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்கிற கவுண்ட் எல்லாத்தையும் நம்ம எடுத்தோம்னாலே நமக்கு மொத்தம் எத்தனை பேரை சர்வே பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போ இங்கே இருக்கிற இந்த 10 ஒவ்வொரு இதுலேருந்தும் எடுத்தோம்னா 10 + 3 + 5 இதெல்லாம் நான் 10, 3, 5 இந்த ஒன்லி அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் மட்டும் இருக்க அந்த கவுண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து 2 நியூஸ் பேப்பர்ஸ் மட்டும் பண்ணுற கவுண்ட்ஸும் நம்ம தனியாக கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம் இல்லையா, 4, 7 அண்ட் 6 அதே ஆட் பண்ணுறேன். 4 + 7 + 6 ப்ளஸ் இந்த 3மே படிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அந்த 8. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் டோட்டல் சர்வே பண்ண கவுண்ட். ஸோ 10, 18, 22, 29, 35, ஸோ 43 டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் சர்வே பண்ணது வந்து 43 கவுண்ட் வருது. ஸோ நான் அப்பவே சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பட் ஃபார்முலா எப்போவுமே நமக்கு எதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கிற கன்ஃபியூஷன் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த வென் டயக்ராம் பாருங்க, நம்ம தனித்தனியாக கவுண்ட் பண்ணி கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை தனியாக இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் ரீஜனல் லாங்குவேஜ் 10, வெறும் இங்கிலீஷ் 3, ஒன்லி ஹிந்திங்கிறவங்க 5 வருவாங்க. இந்த 4, 7, 6, 8 தனித்தனியாக நம்ம இங்கே பார்த்த இந்த கண்டுபிடிச்ச இந்த வென் டயக்ராம் நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான் இங்கே கிளியராக இங்கே போட்டிருக்கு தனியாக தெரிகிற மாதிரி. ஸோ கண்டுபிடிச்சி இதை போட்டு வச்சிட்டோம்னா நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறத விட
நம்ம இங்க டைரக்டா 10 நம்ம அப்பவுமே கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா 10 + 4 8 7 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்ம கிடைக்கிற அதே 43 தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் கிடைச்சிட்டு பாருங்க. ஸோ எப்பவுமே இதை விட வென் டயக்ராமை கிரியேட் பண்ணி சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, ஒன்லி ரீஜனல் லாங்குவேஜ் பீப்புள். ஸோ இந்த வென் டயக்ராம்ல இருந்தே டைரக்டா வெறும் ரீஜனல் லாங்குவேஜ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோமா 10ன்னு. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ ஒன்ஸ் இதை சால்வ் பண்ணிட்டோம்னா என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதை நம்ம எழுதிட முடியும். ஸோ இதுதான் டைப் 1. ஏதோ ஒரு சென்டென்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து நம்ம வென் டயக்ராமை கிரியேட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணணும். ஸோ இது டைப் 1. டைப் 2 எப்படி இருக்கும் அப்படின்னா, டைப் 2ல சம் குரூப்ஸை கொடுத்துருவாங்க, அந்த குரூப்ஸ்க்கான ரிலேஷன் என்னவா இருக்குங்கிற ரெப்ரசன்டேஷனை நமக்கு கொஸ்டினா கேட்டிருப்பாங்க. ஸோ மொத்தம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா மேக்ஸிமம் 3 தான், 2 வச்செல்லாம் நம்ம கொஷின்ஸ் வந்ததே கிடையாது. ஸோ 3 குரூப்ஸை வச்சு எத்தனை டைப் ஆஃப் ரிலேஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸோட இங்கே பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சால்வ் எக்ஸாம்பிள் நமக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு 2-3 கொஷின்ஸ் நான் காட்டுறேன். அது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த குரூப்ஸ் நேம் கொடுத்துருவாங்க. இந்த குரூப்ஸ் வந்து என்ன வென் டயக்ராம் ரிலேஷனோட நமக்கு சர்க்கிள் வென் டயக்ராமா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை 3 செட்ஸ் குரூப்ஸ் இருக்கிறதுல எத்தனை டைப்ஸ் ஆஃப் வென் டயக்ராம்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா டாக், கேட் அண்ட் ரேபிட், இந்த மூணுக்குமே சம்பந்தமே இல்லையா, தனித்தனி சர்க்கிள்ஸா தான் இது இருக்கு. ஸோ இந்த மூணுக்குமே எந்த ரிலேஷனும் இல்லை, மூணுமே டிஃப்ரெண்டான கேட்டகரிஸ்ல வர்ற அனிமல்ஸ். அப்போ இப்படிதான் அதோட ரெப்ரசன்டேஷன் இருக்கும், தனித்தனியா 3 சர்க்கிளா இருக்கும். இதை ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ரெப்ரசன்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டாக், கேட் அண்ட் ரேபிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா 3 இண்டிவிஜுவல் சர்க்கிள்ஸ் தனித்தனியா போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வெறும் வென் டயக்ராம்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, 3 அந்த குரூப்ஸ் நேம்ஸை கொடுத்துருவாங்க. அந்த 3ஐயும் நம்ம என்ன மாதிரி ரெப்ரசன்டேஷன்ஸா இருக்குங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி எழுதணும். அப்போ இந்த 3 இப்படி தனித்தனியா இருக்கிறத நம்ம செலக்ட் பண்றதா இருக்கும். ஸோ நமக்கு இந்த எக்ஸாம்பிள் இந்த தனித்தனி 10 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இதுல எப்படியெல்லாம் இருந்தா என்ன மாதிரியான வென் டயக்ராமை செலக்ட் பண்ணலாங்கிறத எக்ஸாம்பிளோட இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ டாக், கேட் அண்ட் ரேபிட்னு எடுத்தா அந்த 3க்கும் எந்த ரிலேஷனும் இல்லை, அதனால அப்போ எந்த ஓவர்லாப்பிங்கும் இல்லாம 3 தனித்தனி ஷேப்ஸை வச்சுதான் இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே ஓகே, செகண்ட் பாருங்க, 3 ட்ரையாங்கிள்ஸும் இப்படி ஓவர்லாப் ஆகி இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம அங்க போட்டு வச்சிருக்கோம். டீச்சர், மென் அண்ட் டாக்டர். ஸோ டீச்சர் இது மென்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் டீச்சர் அண்ட் டாக்டருங்கிறது வெவ்வேறு ப்ரொஃபஷன் தான். ஓகேவா, 2 ப்ரொஃபஷனும் வேற வேற ப்ரொஃபஷன். ஸோ அந்த 2 ப்ரொஃபஷனுக்கும் எந்த ஒரு காமன் திங்கும் இல்லை. ஆனா மென் டீச்சராகவும் இருக்கலாம், டாக்டராகவும் இருக்கலாம். ஸோ இது வெளியே இருக்குன்னா கண்டிப்பா மென் மட்டும்தான் டாக்டரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா, உமனும் இருக்கலாம். அதனால்தான் நம்ம இந்த மாதிரி காமனா இருக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ டீச்சர் அண்ட் டாக்டருங்கிறது டீச்சர் அண்ட் டாக்டருங்கிறது 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அந்த ரெண்டுக்கும் நடுவுல எந்த ஓவர்லாப்பிங்கும் இல்லை பாருங்க. டீச்சர் அண்ட் டாக்டருக்கு நடுவுல ஓவர்லாப்பிங் இருக்காது. ஆனா மென் கேன் பி டீச்சர் அண்ட் மென் கேன் பி அ டாக்டர். ஆல்சோ எல்லா மென்னும் டீச்சராகவும் டாக்டராகவும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனாலதான் இந்த காமனா கொஞ்சம் காமன், 2க்கும் காமன் திங்ஸ் கொஞ்சம் இருக்குங்கிறது தான் இப்படி வரும். ஓகே, ஸோ அதுக்கான ரெப்ரசன்டேஷன் இப்படி இருக்கணும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள், அடுத்த ரெப்ரசன்டேஷன் பாருங்க. 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்க்கு
சம் ரிலேஷன் இருக்கு ஆனா மூணாவது குரூப்புக்கு எந்த ரிலேஷனும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும். கொடுத்துருக்கிற 3 குரூப்ஸ்ல 2 குரூப்ஸ்க்கு ஏதோ சம் ரிலேஷன் இருக்கு ஆனா மூணாவது குரூப்புக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு இருந்ததுன்னா இந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷனா இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்டூடெண்ட், அத்லெட் அண்ட் இன்ஃபேண்ட். இன்ஃபேண்ட்னா சின்ன குழந்தை. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து அத்லெட்டா இருக்கலாம், சம் ஸ்டூடெண்ட்ஸ் அத்லெட்டா இருக்கலாம், அத்லெட்டா இருக்கிறவங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், அதுதான் இதோட மீனிங். ஓகேவா? அப்போ இது ஸ்டூடெண்ட்ஸ், இது அத்லெட் அப்படின்னு சொல்றோம்னா ஸ்டூடெண்ட் சிலர் அத்லெட்டா இருக்கலாம், அத்லெட் சில பேர் ஸ்டூடெண்டாவும் இருக்கலாம். எல்லா அத்லெட்டும் ஸ்டூடெண்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அத்லெட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு காமன் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆனா இன்னொன்னு இன்ஃபேண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேண்ட்னா என்ன? சின்ன குழந்தை. அந்த குட்டி குழந்தைக்கும் இந்த 2 குரூப்ஸுக்கும் சம்பந்தம் இருக்க போறது இல்லை. ஓகேவா? அதனால இந்த மாதிரி. ஸோ 2 குரூப்ஸுக்கு சம் ரிலேஷன் இருக்கு ஆனா மூணாவது கொடுத்துருக்கிற ஒரு செட்டுக்கு குரூப்புக்கு இந்த 2க்கும் இதுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்மளோட ரெப்ரசன்டேஷன், வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஒவ்வொரு வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷனுக்கும் எக்ஸாம்பிள் தான் இங்க சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி பாருங்க, இப்ப நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, நியூஸ் பேப்பர் ரீடர்ஸ். அதுவுமே 3 குரூப்ஸ் இருந்தது. அந்த 3 குரூப்ஸுக்கும் ஏதோ ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் 3க்குள்ளேயுமே இருந்தது. அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோமோ அதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள் தான். வேற செட் ஆஃப் குரூப்ஸை வச்சு இங்க எக்ஸாம்பிள் டயக்ராம் இங்க சொல்லியிருக்கோம். ஸோ மென், கிராஜுவேட் அண்ட் எம்ப்ளாய்டு. அப்போ மென்ல இருக்கிறவங்க கிராஜுவேட்டாவும் இருக்கலாம், எம்ப்ளாய்டாவும் இருக்கலாம். ஸோ கண்டிப்பா எல்லா மென்னும் கிராஜுவேட்டும் எம்ப்ளாய்டாவும் தான் இருப்பாங்கங்கிற அவசியமும் இல்லை. அதுதான் ஒன்லி வேற ஏதாவதாவும் இருக்கலாம் இல்லையா, அன்எம்ப்ளாய்டா இருக்கலாம் ஆர் பிஸ்னஸ் பீப்புளா இருக்கலாம். இந்த மாதிரியும் கேட்டகரிஸ் இருக்கு. அதனால தான் இப்படி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மென் கேன் பி கிராஜுவேட் அண்ட் எம்ப்ளாய்டு. ஆல்சோ ஒரு கிராஜுவேட்டா இருக்கிறவங்க மென்னாவும் இருக்கலாம், எம்ப்ளாய்டாவும் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு வேலை பார்க்குறவங்க ஒரு கிராஜுவேட்டாவும் இருக்கலாம், மென்னாவும் இருக்கலாம். இதுல நிறைய கேட்டகரிஸ் எப்படினாலும் நம்ம இருக்கலாம் இல்லையா, அதனால்தான். ஆனா இந்த 3க்குமே சம் இன்டர் ரிலேஷன் இருக்கு. அதுதான் இங்க நம்ம இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸுக்கும் ஏதோ சம் இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது தான் இந்த டைப் ஆஃப் இந்த வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷனை வச்சு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு ஹோல் குரூப் இருக்கு. அந்த குரூப்புக்குள்ள இருக்கக்கூடிய 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆல்சோ அதுக்குள்ளேயும் ஏதோ சம் ரிலேஷன்ஸ் இருக்குங்கிறது தான் இந்த இது எல்லாமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள். இத மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸும் நம்ம வச்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷனுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, அனிமல்ஸ்ங்கிறது இது என்ன மாதிரி கொஸ்டின் வந்திருக்கலாம், அனிமல்ஸ், டாக்ஸ், பெட்ஸ் அப்படின்னு வந்திருக்கலாம். ஸோ அனிமல்ஸ் ரெண்டுமே, டாக்ஸ் அண்ட் பெட்ஸ் ரெண்டுமே அனிமல்ஸ்குள்ள இருக்கலாம். ஸோ அது எல்லா டாகும் பெட்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இருக்கிற எல்லா பெட்டுமே அனிமலா இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஓகே, ஸோ அப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரியான வென் டயக்ராம் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ வேற எந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம், அனிமல்ஸ், டாக்ஸ், பெட்ஸ். அதே மாதிரி இத இப்படியும் சொல்லலாமா, அனிமல், டாக் அண்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ்னு சொன்னாலும் வரும். அடுத்த ரெப்ரசன்டேஷன் பாருங்க. ரெண்டு குரூப்ஸ்மே ஏதோ ஒரு ஹோல் குரூப்போட சப்செட்டா இருக்கலாம். ஆனா அந்த 2க்கும் சம்மந்தம் இல்லாமையும் இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடியும் வேற எக்ஸாம்பிள் வச்சும் பார்த்தோம். அனிமல்ஸ், டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாமா. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, யூனிவர்ஸ்குள்ளதான் சன்னும் இருக்கு, ஜூபிட்டரும் இருக்கு. ஜூபிட்டருங்கிறது ஒரு பிளானட், எர்த் மாதிரி வேற ஒரு பிளானட். ஆனா இந்த 2க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இல்லையா.
சன் வேற, ஜூபிட்டருங்கிறது வேற. ரெண்டுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை. ஆனா இந்த ரெண்டுமே யூனிவர்ஸ்குள்ளதான் இருக்கு. இதை வேற ஒரு எக்ஸாம்பிள் வச்சும் இங்க நம்ம சொல்லலாமா? இத அனிமல்னு வச்சுக்கலாம். அனிமல், இத டாக், இது கேட் அப்படின்னு சொல்லலாம். அதையுமே அனிமல், கேட், டாக்னு வந்தாலும் இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் வச்சு நம்ம மென்ஷன் பண்ணலாம். இந்த டயக்ராம், வென் டயக்ராமோட ரெப்ரசன்டேஷன் வச்சு நம்ம மென்ஷன் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபீமேல், மதர் அண்ட் டாக்டர். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? ஃபீமேலுக்குள்ளதான் மதர் கண்டிப்பா வருவாங்களா? எல்லா ஃபீமேலும் மதரா இருக்கணும்னு இல்லை. பட் மதருங்கிறவங்க கண்டிப்பா ஒரு ஃபீமேலா தான் இருப்பாங்க. அப்படி இருந்தா தான் இந்த மாதிரி சப்செட். ஃபீமேல் குள்ளதான் இந்த மதர் வருவாங்க இல்லையா? எல்லா மதருமே கண்டிப்பா ஃபீமேல் தானே. சப்போ மதர் வந்து ஃபீமேலுங்கிற சப்செட்குள்ள வந்துருவாங்க. ஆனா அதுவே டாக்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டாக்டருங்கிறவங்க கண்டிப்பா இதுக்குள்ள வரணுங்கிற அவசியம் இல்லை. டாக்டர் மேலாவும் இருக்கலாம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் வரும் நமக்கு. ஸோ டாக்டர் கேன் பி அ ஃபீமேல். அந்த ஃபீமேலா தான் ஒரு மதர் கூட டாக்டரா இருக்கலாம். ஆர் வேற ஏதாவது மேல் கூட நமக்கு டாக்டரா இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் போடுவோம். ஓகே, இது ஸோ ஒன்று இன்னொன்னோட சப்செட்டு. அது போக இருக்கிற மூணாவது சப்செட், மூணாவது குரூப் வந்து இந்த ரெண்டுக்குமே கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குன்னா அதை இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அனிமல்ஸ் குள்ளதான் கண்டிப்பா டாக்ஸ் வரும். ஆனா ட்ரீஸுக்கும் அனிமல்ஸ் அண்ட் இதுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. இது எந்த சப்செட்டு கீழேயும் வரப்போறது இல்லை. அனிமலுக்குள்ள இந்த ட்ரீங்கிற இது குரூப் வரவே வராது. அப்போ இந்த ரெண்டுக்கும் ஒரு இன்டர் ரிலேஷன் இருக்கு. ஆனா ட்ரீஸுக்கும் இந்த ரெண்டு சப்செட்ஸுக்கும் இந்த குரூப்ஸுக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை. அதை நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, அடுத்து ரெண்டுல ஒன்னு சப்செட்டா இருக்கு, இன்னொன்னு இந்த மெயின் இந்த இதோட மட்டும் ரிலேஷனா இருக்கு. அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹியூமன் மேல் அண்ட் மதர் அப்படின்னா இது ஹியூமன் வந்துடும். ஹியூமனுக்குள்ளதான் மேல் கண்டிப்பா இருக்காங்க. மேல் ஆர் மேன் எது கொடுத்தாலும் நம்ம இதுதான் வரும். மேன், மென் எது கொடுத்தாலும் இங்க வரும். ஸோ ஹியூமன்ல தான் மேன் இருப்பாங்க. ஆனா மதர் வந்து கண்டிப்பா மேனா இருக்க முடியாது இல்லையா? மேல் இல்ல, அது கண்டிப்பா ஃபீமேல். ஆனா அந்த ஃபீமேல் மதருங்கிறவங்க ஹியூமன்கிற சப்செட்குள்ளதான் வருவாங்க. ஸோ அதை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டுல ஒரு சப்செட்டோட ரிலேஷன் இருக்கு, இன்னொன்னோட இல்லைங்கிறத இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ மூணுமே ரொம்ப இன்டீரியர், ஒன்னுக்குள்ள ஒன்னா போகுதுன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன்ல நம்ம சொல்லுவோம். வேர்ல்டுக்குள்ளதான் ஏசியா இருக்கு, அந்த ஏசியாவுக்கு உள்ளதான் இந்தியா இருக்கு. ஸோ அத இந்த ரெப்ரசன்டேஷன்ல அதை சொல்லுவோம். ஸோ வேர்ல்டுக்குள்ள ஏசியா, ஏசியாக்குள்ள இந்தியா, இந்த மாதிரி மூணும் இன்னர் சப்செட்டா போகுது, இன்டீரியரா ஒன்னுக்குள்ள ஒரு சப்செட்டா போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வென் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருந்ததுன்னா பாசிபிள் வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன்ஸை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இத்தனை டைப் ஆஃப் வென் டயக்ராமை ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ நியர்லி 10 பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த 10 டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருந்ததுன்னா 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸுக்கு இந்த மாதிரி 10 விதத்துல நம்ம வென் டயக்ராமை ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதுக்கு ஒவ்வொரு டைப்புக்கும் ஆன எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுவே ஸோ எப்படி இந்த 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்கு, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்ப நம்ம பார்த்தோம். ஸோ இதை நமக்கு எக்ஸாம்பிள்ல என்ன மாதிரி கேட்பாங்க அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வச்சு அதை பார்க்கலாம். ஸோ இப்படிதான் நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் இருக்க போகுது.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following diagrams indicates the best relation between iron, lead and nitrogen? அப்போ அயன், லெட், நைட்ரஜனுக்கு மூணுக்குமான ரிலேஷனை இந்த கொடுத்துருக்கிற வென் டயக்ராம்ல எது சரியா ரெப்ரசன்ட் கரெக்டான வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், அயன், லெட் அண்ட் நைட்ரஜன்கிற மூணுமே கம்ப்ளீட்டா வெவ்வேறு எலமெண்ட்ஸ். மூணுமே எலமெண்ட்ஸ் தான், ஆனா மூணுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். ஸோ எதுக்குமே இன்டர் ரிலேஷன் கிடையவே கிடையாது. அப்ப நம்மளோட ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கிற மூணு ரெப்ரசன்டேஷன்ல எது கரெக்டான ஆன்சர்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அயன், லெட், இது பாருங்க எல்லாமே ஒன்னோட ஒன்று ஏதோ ஒரு வகையில ரிலேட்டடான வென் டயக்ராம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், அயன், லெட், நைட்ரஜன் மூணுமே எலமெண்ட். ஆனா வெறும் இந்த மூணு எலமெண்ட்டை மட்டும் நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கும் போது மூணுமே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான குரூப்ஸ் தான். எதுக்குமே இன்டர் ரிலேஷனே இருக்காது. அப்ப நம்மளோட ஆப்ஷன் பியா தான் இருக்க முடியும். எல்லாமே எலமெண்ட்ஸ் தான், ஆனா எல்லா எலமெண்ட்ஸும் வேற வேற எலமெண்ட்ஸ், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். அப்போ மூணு சப்செட்டுமே எந்த இன்டர் ரிலேஷனும் இல்லாத ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம சொல்லணும். ஒருவேளை இதே இதுல நாலாவதா ஒரு வேர்டு கொடுத்து எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம இதை என்ன மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாம், கம்ப்ளீட்டா ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கும், அத எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மூணும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சப்செட் இந்த ஒரு எலமெண்ட்டுக்குள்ள இருக்கு, ஒரு குரூப்புக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம போடலாம். ஸோ ஒருவேளை எலமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆனா அப்படி நமக்கு கொடுக்காம வெறும் அயன், லெட் அண்ட் நைட்ரஜன் சொன்னதுனால நம்ம ஆப்ஷன் பி தான் ஆன்சர்னு சொல்றோம். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, which of the following diagrams indicate the best relation between examination, question and practice? எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற அந்த ப்ராக்டிஸ், எக்ஸாமினேஷன் அண்ட் கொஸ்டின் மூணுக்குமான ரிலேஷனை ரெப்ரசன்ட் பண்ற வென் டயக்ராம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மூணும் ரெண்டு மட்டும் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு ஈச் அதர், இன்னொன்னு எந்த ரிலேஷனும் இல்லாத ஒன்று, இந்த ரெண்டுக்கும் எங்கேயுமே ரிலேட் ஆகாத ஒன்று இருந்ததுனா தான் நம்ம ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணுவோம். கண்டிப்பா இல்ல, இந்த மூணுமே இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு நம்ம எடுக்கவே முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ வரவே வராது. ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சி, பியும் வராது. மூணுக்குமே சம்பந்தமே இல்லாதது கிடையாது, மூணுமே ஏதோ ஒரு ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான். அதனால அது நமக்கு ஆப்ஷன் பியும் ஆன்சரா இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அடுத்து ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி போனோம்னா இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆப்ஷன் டி எடுத்துக்கிட்டோம்னா ஏதோ இந்த எக்ஸாமினேஷன், கொஸ்டின், ப்ராக்டிஸ் எந்த ஒரு இதுவும் ரெண்டு சம்பந்தமே இல்லாம ஒண்ணுக்குள்ள ஒரு சப்செட்டா இருக்குங்கிறதும் கிடையாது. நமக்கு எப்படி எடுத்துக்கலாம், இந்த டயக்ராம் கரெக்டா ரெப்ரசன்ட் பண்ணுமா, எக்ஸாமும் ப்ராக்டிஸும் ரிலேஷன் இல்லை, ஆனா இந்த ரெண்டுலயுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண தான் போறோம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அதே மாதிரி எக்ஸாம்லயும் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்க தான் போகுது, ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் கொஸ்டின்ஸ் இருக்க தான் போகுது. ஆல்சோ இதுவுமே கரெக்டா இருக்கா, எக்ஸாமுக்கும் ப்ராக்டிஸ்க்கும் சம்மந்தம் இல்லை, ப்ராக்டிஸ் தனியா பண்ணுவோம், எக்ஸாம் தனியா எழுதுவோம், ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனா ரெண்டுலயுமே கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எக்ஸாம், கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ இப்படிதான் நம்மளோட கொஸ்டின்ஸ் இருக்கும். அவங்க 3 குரூப்ஸ் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து கொடுத்துருக்கிற எந்த வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கரெக்ட்டுங்கிறத நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது இன்னொரு விதமாகவும் கேட்கலாம். அவங்க ஒரு பர்டிகுலர் வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ்ல அந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸோட நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப கொடுத்துருக்கிற 3 ஆப்ஷனோ இல்ல 4 ஆப்ஷன்லயோ அந்த 3 குரூப்ஸ்ல எது கொடுத்துருக்கிற வென் டயக்ராமோட நமக்கு மேட்ச் ஆகுங்கிற மாதிரியான கொஸ்டினும் வர்றதுக்கும் அப்படியும் வரலாம். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல ஒன்னு குரூப்ஸோட நேம்ஸ் கொடுத்து வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து கீழே குரூப்ஸோட ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை இந்த வென் டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ற ஆப்ஷன் எதுங்கிறத நம்ம செலக்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். ஸோ 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கலாம்.
Okay, third question பாருங்க. Which of the following diagrams indicates the best relation between bulb, lamp and light? இப்போ நமக்கு தெரியும் ரெண்டுமே லைட்டோட சம்பந்தப்பட்டது. ரெண்டுமே லைட் தான் நமக்கு கொடுக்குது. வெளிச்சத்தை தான் கொடுக்குது. ஸோ ஏ அண்ட் பி இருக்க வாய்ப்பே இல்லை. எதோட எதுவும் சம்பந்தம் இல்லாதது கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி எடுத்தோம்னா ஒன்னோட ஒன்று லைட்டுக்குள்ள பல்ப் அண்ட் லேம்ப் வருங்கிறது கரெக்ட். ஆனா பல்புக்குள்ள லேம்போ இல்ல லேம்புக்குள்ள பல்போ வரப்போறது இல்லை. ஸோ ஆப்ஷன் டியும் நமக்கு ஆன்சர் இல்லை. ஆப்ஷன் சி தான். லைட்டு தான் ரெண்டு எலமெண்ட்ஸுமே ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஆனா பல்பு வேற டைப் ஆஃப் எலமெண்ட் அண்ட் லேம்ப் வேற டைப் ஆஃப் சோர்ஸ். லைட்டுக்கு ரெண்டுமே லைட்டு தான் நமக்கு கொடுக்குது. ஆனா லேம்புக்கும் பல்புக்கும் சம்மந்தம் இல்லை. ரெண்டு வேற வேற மாதிரியான பொருட்கள், லைட் கொடுக்குற பொருட்கள் தான் ரெண்டுமே. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு இதுல ஆன்சர். Okay, in the example, okay. So the following diagram represents the relation between Paris, France, Italy and world. Okay, so மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. ஆனா கீழே ஆன்சர்ஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன்ஸ்லேயே தெரியும் எல்லாமே 3 சப்செட்ஸ் குரூப்ஸை ரெப்ரசன்ட் பண்ற டயக்ராமா தான் இருக்கு எக்ஸப்ட் பி. ஸோ அப்படி பார்க்கும்போதே இந்த 3மே வரப்போறது இல்லை. ஆப்ஷன் பி தான் வரப்போகுது. ஆல்சோ சம்டைம்ஸ் ஒருவேளை 4மே கொடுத்துருந்து கேட்டிருந்தாங்கன்னா இது இந்த இடத்துல எப்படி ரிலேட் ஆகும் அப்படின்னா வேர்ல்டுக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. ஸோ பாரிஸ், பிரான்ஸ் அண்ட் இட்டாலி அப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஒருவேளை வேர்ல்டு கொடுக்காம நமக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா பிரான்ஸுக்குள்ளதான் பாரிஸ் இருக்கு அண்ட் இட்டாலி தனி கண்ட்ரி, ரெண்டும் வேற வேற. ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷனோட நமக்கு முடியும். ஆப்ஷன் டி வந்திருக்கும் ஒருவேளை வேர்ல்டுங்கிற வேர்டு கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா. ஆனா நமக்கு வேர்ல்டு கொடுத்துருக்கிறதுனால வேர்ல்டுக்குள்ள இது இட்டாலியா இருக்கும், இது பாரிஸ், பாரிஸ்க்குள்ளதான் சாரி பிரான்ஸ், இது இந்த சின்ன இதுதான் பாரிஸ். ஸோ பிரான்ஸ்க்குள்ளதான் பாரிஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இப்படிதான் வென் டயக்ராம்ஸோட கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. மேலே சம் கொஸ்டின்ஸ் கொடுத்து அதுலேருந்து நம்ம வென் டயக்ராம் கிரியேட் பண்ணி அதில் ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்யூஷன் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸை கொடுத்து அதுக்கான வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் வென் டயக்ராம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்ட் டைப் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க குரூப்ஸை கொடுத்து நம்மள வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷனை செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் ஆன்சர் கண்டுபிடிக்கிற சொல்றதும் இருக்கலாம். ஆர்எல்ஸ் வென் டயக்ராம் அவங்க ரெப்ரசன்டேஷன் ஒன்று கொடுத்து அதுல இருந்து எந்த குரூப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் நமக்கு கரெக்டான ஆன்சரா இருக்குங்கிறத கேட்குற மாதிரியும் இருக்கலாம். ஸோ இப்படிதான் இருக்கும் வென் டயக்ராமோட கொஸ்டின்ஸ். ஒர்க் ஷீட் சால்வ் பண்ணுங்க. தேங்க்யூ.